வணக்கம். இது உங்களோட கேபிஜே மேக்ஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், இந்த நீட் எக்ஸாம், மற்றபடி கவர்மெண்ட் எக்ஸாம், அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பேசிக்காக வரக்கூடியது, இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடியது. படிங்க. ஃபஸ்ட்டு சம்முக்குள்ளே போகலாம். 0, 2, 8, 14, எக்ஸட்ரா 34. அப்போ ஏ ஆப்ஷன் 24, பி ஆப்ஷன் 22, சி ஆப்ஷன் 20, டி ஆப்ஷன் 18. இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 0, 2, 8, 14 எல்லாம் ஆர்டர் வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 0 வரணும். 0 வரணுன்னா என்ன பண்ணணும்னு பார்ப்போம். 0 வரணுன்னா ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா எவ்வளவு? 1. இப்போ 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர்னாலும் 1 தான். 1 மைனஸ் 1 நமக்கு என்ன வந்துச்சுது? 0. நெக்ஸ்ட்டு 2 வரணும். 2 வரணுன்னா 2 ஸ்கொயர் என்னது? மைனஸ் 1. இப்போ 2 ஸ்கொயர் என்னன்னா எவ்வளோ வருது? 4 வருது. 4 மைனஸ் 1 கொடுத்தோன்னா 3 வரும். அப்போ நம்ம 2 கொடுப்போம். 4 மைனஸ் 2 2. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8 இப்போ வரணும். 8 வரணுன்னா என்ன பண்ணுவோம்? 3 ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ 9 மைனஸ் 1 எவ்வளோ வருது? 8. ஓகே. நெக்ஸ்ட்டு 4 ஸ்கொயர் மைனஸ் 2. 4 ஸ்கொயர்னா 16. 16 மைனஸ் 2 எவ்வளோ வருது? 14. ஓகே. அதாவது 1லேருந்து 1 ஸ்கொயர் அப்படின்னா 1. 1 மைனஸ் 1 0. நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 4. 4. 4 மைனஸ் 2 2. 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 ஸ்கொயர் மைனஸ் 1. 9 மைனஸ் 1ன்னா 8. அடுத்தது 4 ஸ்கொயர் அப்படின்னா என்னது? 4 ஸ்கொயர் மைனஸ் 2ன்னா என்னது வருது? 16 மைனஸ் 2 ஈக்குவல் டு 14. அப்போ இந்த டேஸில் என்ன வரணும்னு பாருங்கள். இப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு, அதாவது 5 ஸ்கொயர் மைனஸ் 1, 25 மைனஸ் 1ன்னா என்ன வரும்? 24. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6 ஸ்கொயர், அதாவது 6 ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னா 6 ஸ்கொயர்னா 36. 36 மைனஸ் 2ன்னா 34. இப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? 24. ஓகே. இப்போ எது ஆன்சர் கரெக்ட்? ஏ ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் சம் போலாம். 5, 17, 37, 65, டேஷ் 145. இப்போ ஏ 95, பி 97, சி 99, டி 101. எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ 5 வரணும். நமக்கு ஃபஸ்ட்டு என்ன நம்பர் வரணும்? 5 வரணும். 5 வரணும்னா இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1. நம்ம அங்கே மைனஸ் பண்ணால் இங்கே என்ன செய்கிறோம்? ப்ளஸ் பண்ணுறோம். 2 ஸ்கொயர்னால் எவ்வளவு? 4. 4 + 1 5. நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர் கொடுத்துப்போம். இப்போ 3 ஸ்கொயர்னால் என்ன வரும்? 9. 9 + 1 இல்லை 9 + 2 வராது. நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் கழிஞ்சு 4 ஸ்கொயர் கொடுத்து பார்ப்போம். 4 ஸ்கொயர், அதாவது 4 ஸ்கொயர்னா 16. 16 + 1 என்ன வருது? 17. நெக்ஸ்ட்டு 2 4. நெக்ஸ்ட்டு 6 கொடுப்போம். 6 ஸ்கொயர் + 1, அதாவது 36 + 1 என்ன வருது? 37. நெக்ஸ்ட்டு 2 4 6. நெக்ஸ்ட்டு என்னது? 8. இப்போ 8 ஸ்கொயர் + 1, அதாவது 64 + 1 எவ்வளோ வருது? 65. ஓகே. அடுத்தது 2 4 6 8. நெக்ஸ்ட்டு 10. 10 ஸ்கொயர் + 1. 10 ஸ்கொயர்னா 100, அதாவது 10 ஸ்கொயர் 100. 100 + 1 101. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 12 ஸ்கொயர் + 1, அதாவது 12 ஸ்கொயர் + 1. 12 ஸ்கொயர்னா 144. 144 + 1 145. இப்போ இந்த டேஷ் வரக்கூடிய இடத்துல என்ன வருது? 101. நம்மளோட ஆன்சர் டி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே. அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் 5 வரணும்னா என்ன செய்யணும்? 2 ஸ்கொயர் + 1. 2 ஸ்கொயர்னா 4. 4 + 1 5. நெக்ஸ்ட்டு 2 2 இது பண்ணியிருக்கேன். 4 ஸ்கொயர். நீங்கள் அடுத்து 3 ஸ்கொயர் போட்டு பாருங்கள். 3 ஸ்கொயர் போட்டால் 9 வரும். 9 + 1 என்ன வரும்? 10 தான் வரும். நமக்கு 17 வரணும். அப்போ 4 ஸ்கொயர்.
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு பார்க்கணும், அப்போ தான் தெரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 840, 168, 42, 14, 7, என்னது டேஷ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சம்மெல்லாம் அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின். நீங்கள் நல்லா புரிஞ்சு பாருங்கள். ஏ என்ன 1, பி என்ன 7, சி என்ன 9, டி என்ன 12. இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஏ இப்போ 840லேருந்து அடுத்தது என்னது வருது 168. இப்போ டிவைட் பண்ணி பாருங்கள். 840 என்ன செய்யணும் 168ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணி பாருங்கள் எத்தனை டைம்ஸ் போகும்னு பாருங்கள். 8 டேபிளுக்கு கொடுக்குறேன். 8 2s are 16. இது 1 வரும். இங்கே அதே மாதிரி 1 வருது. அடுத்தது 40 வரும். 40க்கு என்னது வருது 8. நான் இப்போ என்ன டேபிள் கொடுத்தேன் 8 டேபிள் கொடுத்தேன். அப்போ 5 வரும். 105. 1 8s are 8 0. நெக்ஸ்ட்டு 40க்கு 5. ஓகே. இப்போ இதை திருப்பி 7 டேபிளுக்கு கொடுங்க. 7 3s are 21. இங்கே 7 1s are 7. நெக்ஸ்ட்டு பேலன்ஸு 35 வரும். 35 என்னென்னா 7 5s are 35. இந்த 3 இங்கே கேன்சல் பண்ணுங்கள். 3 5s are 15. ஓகே. இப்போ ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சுது 5. ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் வந்துச்சுது 5. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி 168 நீங்கள் என்ன செய்யணும் 42ஆல் டிவைட் பண்ணணும். இதையும் அதே மாதிரி டிவைட் பண்ணுங்கள். 7 டேபிளில் போகும். 7 6 ஆர் எவ்வளவு 42. இங்கே பாருங்கள் 7 2s are 14. பேலன்ஸு 28 வரும். 28 என்னென்னா 4 டைம்ஸ் போகும். அதேமாதிரி 6 4s are 24. ஆன்சர் என்னது வருது 4. 5 வந்துச்சு, 4 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ 42 நீங்கள் என்ன செய்யணும் 42 14ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இது 7 டேபிளில் கொடுங்க. 7 2s are 14. 7 6 are 42. இது கேன்சல் பண்ணுங்கள். 2 3s are 6. ஆன்சர் என்ன வந்துச்சு 3. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்ன செய்யணும் 14 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 14 7. 7 2s are என்னது வருது 14. ஆன்சர் 2. ஓகே. நெக்ஸ்ட்டு 7 வருது. 7 எதால் டிவைட் பண்ணுன்னா என்ன வர்றோன்னு பார்க்கணும். இந்த டேஷில் என்ன வர்றோன்னு பார்க்கணும். டேஷ் பை 7. 7 எந்த நம்பரால் டிவைட் பண்ணுன்னா என்ன வர்றோன்னு பார்க்கணும். ஈக்குவல் டு என்னது வரும் 1. நமக்கு அந்த சீக்வன்ஸ் பாருங்கள் 5 4 3 2 1. அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் 7. ஓகே. 7 1s are 7. நம்மளோட ஆன்சர் 7 1. நம்ம இப்போ பாருங்கள், நமக்கு இந்த டேஷில் வர்றது என்னது வருது 7. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.